காசு நிறையா அது கேட்குறாங்க. அதுதான் இப்போ இல்லை மேடம், எடுத்துகிட்டு வரேன். எடுத்துன்னு வாங்க, நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் பண்ணி கொடுக்குறேன். இல்லை மினிமம் சார்ஜஸ் எதனா இருக்குமா மேடம்? மினிமம் சார்ஜஸ் 1000 ரூபா வாங்க. நாளைக்கு கூட பண்ணுறதுக்கு ஆள் வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம தலையிடக்கூடாது. அப்புறம் கவர்மெண்ட் வந்து எப்போ எதை அறிவிக்குதுன்னு சொல்ல முடியாது. இப்போ சாமானிய மக்களுக்கு ரேஷன் கடையில் கிடைக்குமானா கிடைக்காது. கார்டே கிடைக்கல. கார்டுக்கு இவ்வளோ புரோக்கர்ஸ். இப்போ இது எங்கே அம்பத்தூரில், அதுவும் பாருங்கள் T10 காவல் நிலையத்தில் பக்கத்துலேயே இருக்குது. போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி புரோக்கர்ஸை எவ்வளோ லாஸ்ட்டு 7 ரூபா தான் ஃபைனல். இதுக்கு மேலே கம்மியாக பண்ண முடியாது. இல்லைன்னா எங்களுக்கு அப்படி ஒரு ரெக்கமெண்டேஷனே பண்ண வேணாம். மொத்தத்தையே குத்துணுமாக்கா? ஆமாண்ணா, முதல்ல குத்ததான் எல்லாம் பண்ணுவாங்க. சரி நான் பார்க்குறேன். இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு பண்ணுறேன். 7000 ரூபாய் கையில் கொடுத்துறேன். உங்களுக்கு ரேஷன் கார்டு வேணுமா 15000 ரூபாயிலேருந்து 30000 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. உடனே வேணும்னா கார்டு 15000 ரூபாய் கேட்குறாங்க. நம்ம ரேட்டு கூட போட்டுட்டா கிட்டத்தட்ட ஒரு 8000 ரூபாய் வரைக்கும் வராங்க. ரேஷன் அரிசியை வந்து சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு கட்டுறாங்க. இது ரயில்வே ஆஃபீஸரும் உடனே ஒரு 30 கிலோ 40 கிலோ சுமந்து கொண்டு பிளாட்ஃபார்ம் டிக்கெட்லாம் வாங்கிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த ஆந்திராவுக்கு கடத்திட்டு போகிறாங்க. ஸோ இதை கூட ஆர்பிஎஃப் போலீஸ் தடுக்கலை. இப்போ ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பதிவு பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும்? இந்தமாரி காசு லஞ்சம் கொடுத்தா அவங்க எவ்வளோ நாளில் முடிச்சு கொடுக்குறாங்கண்ணா? இ-சேவை மையத்தில் பண்ணனா 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் ரேஷன் கார்டு அஃபிஷியலாக வரதில்லை. அதனால தான் இந்த புரோக்கர்ஸ்லாம் தலை தூக்கி ஆடுறாங்க. 15000 ரூபாய் நம்ம கையில் கொடுத்துட்டா 1 மாதத்தில் எப்படி இந்த புரோக்கர்ஸ்ங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்குது? நேர்மையாக நடக்கிறவங்களுக்கு என்றைக்கும் அப்படிதான் இருக்கும். ரிஃப்ளெக்ட் நேம் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர் சசிகுமார் தான் நம்ம கூட இருந்திருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசால் இயங்கப்படுற ரேஷன் கடையில் நிறையா பணம் கேட்குறாங்க. எக்ஸ்ட்ரா இந்த ஆதார் கார்டு ஓட்டர் ஐடிலாம் இணைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாள் அவகாசம் அதிகமாகுன்றதுக்காக இவங்க பணம் கொடுங்க, நீங்கள் ஒரு 10,000 கொடுங்க, 15,000 கொடுங்க, அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து குறுகிய காலத்தில் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய அதிகாரிகள்லாம் கேட்குறாங்க. அது நீங்கள் ஸ்டிங் ஆப்ரேஷனாகவும் பண்ணியிருக்கீங்க. இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் விளக்குங்கண்ணா. பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி சொல்கிறது, ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள் மக்களுக்கு முழுமையாக போய் சேரவில்லை. ரேஷன் அரிசி முதல் கொண்டு எல்லாமே எல்லா மளிகை பொருட்களும் கள்ளச்சந்தையில் போய்கொண்டிருக்கிறது தான் ஒரு விஷயமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இது விஷயமாக பல வாட்டி ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி நேரடியாக வந்து காவல்துறையிடம் ஒப்படைத்து பல வழக்குகளை நம்ம சந்திச்சிருக்கோம். சம்மந்தப்பட்ட சமூக விரோதிகள் மேலே நம்ம போட்டிருக்கோம். என்ன ஒரு விஷயம்னா, ரேஷன் கடையில் ஒரு கார்டு வாங்குறது இன்றைக்கி எவ்வளோ பெரிய கஷ்டம்னு மக்கள் வந்து இன்றைக்கி இருக்காங்க. இன்றைக்கி சென்னை கலெக்டர் அலுவலகத்தில் போனீங்கன்னா ஒரு கார்டு வாங்குறதுக்கு கூட மனு கொடுத்துட்ருக்காங்க. பல்வேறு முதியோர்கள் இன்றைக்கி சிங்கிளாக இருக்கவங்களுக்கு கூட பல இடங்களில் கார்டு கேன்சல் பண்ணுறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு வாங்குகிறோம். ஆனால் வட மாநிலத்தர் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே வாங்கிடுறாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டிலே இருந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து இதே மண்ணில் பிறக்கிறவங்களுக்கு ரேஷன் கார்டுன்றது அவ்வளோ சீக்கிரம் எளிதாக கிடைக்கிறதில்ல. இதில் பார்த்திங்கன்னா பல புரோக்கர்ஸுங்க இருக்காங்க. இப்போ நீங்கள் காணொலியில் பாருங்கள், ஒரு நம்ம எங்கே போனோன்னா அம்பத்தூரில் ஒரு ரேஷன் கடை ரேஷன் கார்டு வாங்கணுன்ட்டு ஒரு அலுவலகத்துக்கு நம்ம போகிறோம். அது வந்து ஃபுல்லாக வந்து புரோக்கர்ஸுங்களால் சூழப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அங்கே இ-சேவை மையம் இருக்குது. நீங்கள் அம்பத்தூர் பிரிட்ஜு ஏறி தண்டலப்பாண்டை ஏறி இறங்கினாலே ரேஷன் கார்டு வாங்கணுன்னு சொன்னாலே அந்த ஆஃபீஸை காமிச்சிடுவாங்க. ரோட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் முழுக்க பார்த்திங்கன்னா அது ஒரு இ-சேவை மையம். அந்த இ-சேவை மையத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் புரோக்கர்ஸு. சென்னை மாநகரம் முழுவதும் நீங்கள் எங்கே வீடு இருந்தாலும் உங்களுக்கு ஆதார் கார்டு மாற்றணுமா மாற்றி தராங்க. உங்களுக்கு ரேஷன் கார்டு வேணுமா 15000 ரூபாயிலேருந்து 30000 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. உடனே வேணும்னா கார்டு 15000 ரூபாய் கேட்குறாங்க. நம்ம ரேட்டு கூட போட்டுட்டா கிட்டத்தட்ட ஒரு 8000 ரூபாய் வரைக்கும் வராங்க. அது சம்மந்தப்பட்ட காணொலியை நீங்கள் பாருங்கள். திருவள்ளூர் மாவட்டம் உதவி பொறியாளர் அலுவலகம், வில்லிவாக்கம், உபகோட்டம் அம்பத்தூர் தாலுக்காவில் பாருங்கள். என்ன ரேஷன் கார்டு எங்கே அப்ளை பண்ணிட்டு இது ஈஸியாக மையம் ரேஷன் கார்டு அப்ளை என்னென்ன ரேஷன் கார்டு புரசவாக்கம் மேடம். ஒய்ஃபு ஒரே ஒரு பொண்ணு தான். ஆதார் அவங்களுக்கு சைதாப்பேட்டில் இருக்குங்களே. இது நான் ஆதார் மாற்றி தரேன். சரிங்க. எந்த அட்ரஸ் சொன்னால் அந்த அட்ரஸ் மாற்றி கார்டு போட்டேன். எவ்வளோ? அதெல்லாம் இல்லை. இங்கே பேப்பர் எடுத்துன்னு வந்து எந்த மண்டலம் ஏதுன்னு கேட்காம நான் எதையும் என்ன சொல்ல முடியும். மண்டலம் 6. மண்டலம் 6 தான். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து பண்ணிட்டேன். இப்போ நாளைக்கு கூட எடுத்துன்னு வந்து பண்ணிட்டேன். நிறைய வாட்டி அப்ளை பண்ணியிருக்கேன் மேடம். கேன்சல் ஆகிருக்கு. அந்த பில் எடுத்துன்னு வந்துங்களா? அந்த பில் அதுதான். இது ரேஷன் கார்டுக்கு
காசு நிறையா ஆகுது கேட்குறாங்க. அதுதான் இப்போ இருக்கா? இப்போ இல்லை மேடம், எடுத்துகிட்டு வரேன். இது ஒருத்தர் சொன்னார் வந்து பார்க்க சொல்லி. சரி, அவர் பார்த்தா ஃபோனே எடுக்கல. யார் பேர்? ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருந்தார். அவர் உடம்பு சரியில்லாதது அப்படிங்களா? அது எல்லாமே என்னதான் இருந்தாலும் இப்போ அப்படி ஆகிப்போச்சு. ஆமாம், ரேஷன் கார்டுக்கு 10 ரூபா கேட்டார். அதுதான் நான் அப்புறம் பார்க்குறேன் சார் அப்படின்னு. நீங்கள் எல்லாம் எடுத்துன்னு ஃபோட்டோ எடுத்துன்னு வாங்க, நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துறேன். இல்லை, மினிமம் சார்ஜஸ் எதனா இருக்குமா மேடம்? மினிமம் சார்ஜஸ் 1000 ரூபா உங்களுக்கு. அது வந்து அப்ளை பண்ணுற சார்ஜ். சரி, அதை கொடுத்துட்டு அது கொடுத்தா ரீசனாக ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் தான் எல்லாமே. யாரையும் நம்ப முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு அவங்க நம்மளும் கொஞ்சம் ஒரு என்கரேஜ் பண்ணால் அவங்க இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க. நாளைக்கு கூட பண்ணுறதுக்கு ஆள் வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம தலையிடக்கூடாது. அப்புறம் கவர்மெண்ட் வந்து எப்போ எதை அறிவிக்குதுன்னு சொல்ல முடியாது. ரேஷன் கார்டு தான் மெயின். இதில் தான் எந்த ஒரு எலெக்ஷன் விட்டாலும் இதில் தான் கை வைப்பாங்க. இதை கொடுக்கக்கூடாதுன்னு முதல்ல. அதனால் காசெல்லாம் பெருசு கிடையாது. அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை பேசினுக்கிறத நம்ம நேரில் போனவொடனே எவ்வளோ ஆவாங்கன்றோம், ஒரு 1000 ரூபா ஆவாங்கன்றாங்க, ஆன்லைன் இதுதான்ன்றாங்க. அப்புறம் அவங்களே நம்மளை தொடர்பு கொண்டு அவங்க பேசுகிற காணொலியை தயவுசெய்து கொஞ்சம் கேளுங்க. சொல்லுண்ணா. அதாம்மா, இப்போ வந்துட்டு போனல ரேஷன் கார்டு கேட்டேன்னு நம்பரை ஸ்டோர் பண்ணிவிடுங்க, மிஸ் பண்ணுற போகிறீங்க. நான் முடிஞ்சா ஈவினிங் வரேன், இல்லைன்னா நாளைக்கு வரேன். நாளைக்கு காலையிலே வாங்க. அதான் இப்போ ஃபைனல் பண்ணிட்டீங்களே, எவ்வளோ லாஸ்ட்டு? 7 ரூபா தான் ஃபைனல். இதுக்கு மேலே கம்மியாக பண்ண முடியாது. இல்லைன்னா எங்களுக்கு அப்படி ஒரு கார்டே வேணாம், அதாவது ரெக்கமெண்டேஷனே பண்ண வேணாம். சாதாரணமாக இங்கே இருக்க எப்பவும் போல வர்றதுன்னா வரட்டும், அது பிரச்சனை இல்லை. இதில் எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் வந்து ஒரு இதுதான் சொல்லி விடுவேன். எங்கள் தம்பி மூலயமா தான், எங்கள் தம்பி ஆஃபீஸில் எல்லாத்துலேயும் இருக்காரு, அவரு மூலயமா தான் நானே பண்ணிக்கிறேன். யாரையும் நான் நம்பலை, கடவுளை தவிர. கார்டு வந்துச்சுன்னா எவ்வளோ வேணாலும் கொடுத்துருவாங்க. எனக்கு எவ்வளோ வேணாலும் வேணாம்ப்பா, அளவுக்கு மீறி எனக்கு தேவையே இல்லை. சரி சரி. சொல்லுங்க, உண்மையா நான் உனக்கு கார்டு பண்ணி தரணுமா, யாரை புதுசா பண்ணி தரணுமா? இப்போ ரவுண்டா எவ்வளோ கேட்குறீங்க? முதல்ல எதுவுமே நான் பேசக்கூடாது. என்ன ஏதுன்னு நான் பார்க்காம நிறைய கேட்க போறீங்க, அதுதான் ஒரு பயமா இருக்கு. அதெல்லாம் நான் அதிகமாலாம் கேட்க மாட்டாங்க. என்ன இருக்குதோ அதை வச்சுட்டா பண்ணி. மொத்தத்தையும் குத்துணுமாக்கா? ஆமாண்ணா, முதல்ல குத்ததான் எல்லாம் பண்ணுவாங்க. சரி சரி சரி, நான் பார்க்குறேன் இன்னைக்கு ஈவினிங், இல்லைன்னா நாளைக்கு பண்ணுறேன். 7000 ரூபாய் கையில் கொடுத்துறேன். நேற்று கேட்க முடியுங்க, வரீங்களா? எப்படி வரீங்களா? எங்கம்மா? ரேஷன் கார்டுக்காக கேட்டுருந்தீங்களாப்பா? ரேஷன் கார்டுக்காக? சொல்லுங்க சொல்லுங்க மேடம். சசிகுமாரா? ஆமாம் 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 சசிகுமார். ஆமாம் ஆமாம் ஆமாம். வந்து தரீங்களே, வரீங்களான்னு கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து சம்மந்தப்பட்டு கார்டு வேணும்ன்ட்டு சொல்லக்கூடிய வர நபர்களை என்னென்னா அவங்க ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு, தம்பி இந்த மாதிரி ஒரு 8000 ரூபாய் ஆகும், நான் இதை வச்சு இன்னும் நாக்கா வலிக்கிறது, நான் உள்ள அதிகாரிகளுக்கெல்லாம் கொடுக்கணும், எல்லாருக்குமே செய்யணும்ன்ட்டு பகிரங்கமாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த விஷயத்தில் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு சாமானிய மக்கள் ரேஷன் கார்டில் போயிட்டு பொருளே இன்றைக்கி வாங்க முடியாத சூழ்நிலை இருக்காங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டே பல்வேறு பிரிவாக பிரிச்சுருக்காங்க, 1 to 3 மூலம் பிரிச்சுருக்காங்க. அந்த 1 to 3 மூலம் சில பேருக்கு வந்து கார்டை வந்து கவர்மெண்ட் இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, பொருட்களை கொடுக்கறதுக்காக கார்டு கிடையாது, மறைமுகமாக தேர்தலுக்கோசம் ஜனங்களுக்கு ஒரு தேர்தல் நிதியை கொடுக்கறதுக்கோசம் இந்த கார்டை பயன்படுத்துகிறாங்க. இப்போ எதாவது ஒரு நிவாரணமாக ஒரு 5000 10,000 பிச்சை போடுற மாதிரி அந்த மாதிரி கொடுத்து தான் ஜனங்களை வந்து அடிமையாக்கி வச்சுருக்காங்க. இப்போ ரேஷன் கார்டில் மகளிர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் தரேன் அப்படின்னா ரேஷன் கடையில் வாங்கிக்கலாம். ஆனால் இன்றைக்கி பொருட்கள்ன்ட்டு பார்த்தீங்கன்னா கள்ளச்சந்தையில் அதிக அளவில் ரேஷன் கடையிலேருந்து போயிட்டுருக்கு. இப்போ ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பதிவு பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும்? இந்தமாரி காசு லஞ்சம் கொடுத்தா அவங்க எவ்வளோ நாளில் முடிச்சு கொடுக்குறாங்கண்ணா? குறைஞ்சது இ-சேவை மையத்தில் பண்ணோன்னா 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் ரேஷன் கார்டு வரதில்லை, அஃபிஷியலாக வரதில்லை. அதனால தான் இந்த புரோக்கர்ஸ்லாம் தலை தூக்கி ஆடுறாங்க. குறைஞ்சது ஒரு 15,000 ரூபாய் நம்ம கையில் கொடுத்துட்டா 1 மாதத்தில் எப்படி இந்த புரோக்கர்ஸுங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்குது? சில பேர் ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் கொடுத்தா 3 மாதம் டைம் கேட்குறாங்க. அப்போது ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி 8 மாதம் வரைக்கும் கிடைக்காம இருக்குது என்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி புரோக்கர்ஸ் வராங்க. இதை வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அரிசி கடத்துறது கூட இப்போ அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் சாதாரணங்க, ரேஷன் அரிசி தானே, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ மாவு கடையில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் ரேஷன் கடை அரிசி தான் இருக்குது. நீங்கள் குறிப்பாக எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனாண்ட போனீங்கன்னா ஆந்திராலேருந்து வரக்கூடிய நபர்கள் ரேஷன் அரிசியை வந்து சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு கடத்துகிறாங்க. இது ரயில்வே ஆஃபீஸரும் உடந்த என்னப்பா பண்ணுறது, அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கோசம் அவங்க அதை பண்ணுறாங்க. ஒரு 30 கிலோ 40 கிலோ சுமந்து கொண்டு
பிளாட்ஃபார்ம் டிக்கெட்லாம் டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த ஆந்திராவுக்கு கடத்திட்டு போகிறாங்க. ஸோ இதை கூட ஆர்பிஎஃப் போலீஸ் தடுக்கலை. இப்போ சாமானிய மக்களுக்கு ரேஷன் கடையில் கிடைக்குமானா கிடைக்காது. கார்டே கிடைக்கல. கார்டுக்கு இவ்வளோ புரோக்கர்ஸு. இப்போ இது எங்கே அம்பத்தூரில், அதுவும் பாருங்கள் T10 காவல் நிலையத்தில் பக்கத்துலேயே இருக்குது. போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி புரோக்கர்ஸை காவல் நிலையம் பக்கத்துலேயே பிடிக்கல. இவருக்கு அம்பத்தூர் கோர்ட்டு பக்கத்துலேயும் இருக்குது. இவ்வளோ முறைகேடுகள் அங்கே நடக்குது. ஓகே, அதேமாரி அந்த வீடியோலையும் பார்க்க முடியுது. உங்கள் கூட இருக்க ஒரு லேடியுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆதரிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது நம்ம வேண்டியதை பண்ணோன்னா அவங்க நம்மளுக்கு சீக்கிரம் முடிச்சு கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்களே, இது எப்படி நான் பார்க்குறீங்க? அதாவது எந்த ஒரு விஷயமும் மக்கள் மனதில் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் கிடைக்கணும். இப்போ சாமியே கும்பிட்றதுனால 300 ரூபாய் டிக்கெட்டு 1000 ரூபாய் கொடுத்து எப்படியாவது அதுலேருந்து லைன்லேருந்து முன்னாடி போகணும் பார்க்குறாங்க. இப்போ மக்களுக்கு ரேஷன் கார்டு தேவை. அதனால் ஒரு 10,000 ரூபாய் இல்லை 20,000 ரூபாய் கொடுத்து கூட ரேஷன் கார்டு வாங்கியிருக்காங்க. முறைகேடாக போலி ஆவணங்கள் மூலம் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டே வந்து போலியாக இருக்குது. ரேஷன் கார்டை வந்து கவர்மெண்ட் வந்து முறையாக செக் பண்ணுறது கிடையாது. பல போலி ரேஷன் கார்டுகள் தமிழ்நாட்டில் இருக்குன்றதை நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணுறோம். ஏன்னா ஒரு வீட்லேயே 4 கார்டு வச்சுருக்காங்க. ஒரே வீட்டில் 4 கார்டு வச்சுருக்கிற குடும்பமும் இருக்குது. ஆனால் ஒரு சிங்கிள் வீட்டுக்கு கார்டு இல்லாமல் இருக்குது. அதேமாதிரி வட மாநிலத்துலேருந்து வரவங்களுக்குலாம் இங்கே ஓட்டர் ஐடி கொடுக்குறாங்களே, அது நல்லது நினைக்கிறீங்க? வட மாநிலம், வட இந்தியர் இப்படிலாம் சொல்கிறத நம்ம நிறுத்தணும். ஏன்னா ஒரு மனுஷன் எந்த ஏரியா போனாலும் இங்கே நிரந்தரமாக தங்கிட்டா ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே ஓகே. எங்கே அவங்களுடைய பூர்வக்குடி இருக்கோ அங்கே தான் ஆதார் கார்டு கொடுக்க முடியுன்றது சட்ட விதிமுறை. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்தவொடனே அதுக்கு ஆதார் கார்டு ஒரு நம்பர் வைக்கிறோம். நம்மலாம் பேர் வைக்கிறதுக்குள்ளே கவர்மெண்ட்டு நம்பர் வச்சுட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதனால் ஆதார் கார்டு எப்படி இருக்கோ அதேமாரி ரேஷன் கார்டு இங்கே வாழ வரவங்களுக்கு அரசாங்கமாக பார்த்து கொடுக்குது. ஆனால் இதுலேயும் நிறைய முறைகேடு இருக்குது. ஒரே குடும்பத்தில் 20 இந்திக்காரர் இருக்கான். அந்த வட மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு 5-6 கார்டு கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ போலி ரேஷன் கார்டுகள் எத்தனை இருக்குன்னு நம்ம கவர்மெண்ட் கணக்கு பண்ணால் குறைஞ்சது 50,000க்கு மேலே இருக்கிறது தான் என்னுடைய பதிவு. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் 2 ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க. ஒரே நபர் 2 ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க. நம்ம அதை பார்க்குறோம். கலெக்டர் ஆஃபீஸில் 2 ரேஷன் கார்டு இருக்குப்பா, இதில் ஒன்று கேன்சல் பண்ணணுன்ற மாதிரி பேசுகிறாங்க. தமிழக அரசு வந்து பொருட்களை, உணவுப் பொருட்கள் விநியோகம் பண்ணுறது முறைகேடு அதிக அளவு நடக்குதுன்னு பல சமூக ஆர்வலர்கள் பல பேர் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் செவிடன் காதில் சங்கு ஊதுனா மாதிரி அதை கண்டுக்கிறதே இல்லை. பதிவு பண்ணுறேன், ஆன்லைனில் பதிவு பண்ணுறவங்களுக்கு முறையாக விசாரணை நடத்தி மக்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கணும், போலி ரேஷன் கார்டுகளை கேன்சல் பண்ணணும் என்ற ஒரு சமூக எண்ணத்தோட உங்கள் சசிகுமார். ஓகேண்ணா, நன்றிண்ணா. நன்றி.